3 முடிச்சு சூர்யாவுக்கும் நந்தினிக்கும் இடையிலான கெமிஸ்ட்ரி இனிமே சூப்பரா வந்து ஒர்க் அவுட் ஆக போகுது. ஸோ இத்தன நாளா பார்த்தீங்கன்னாக்கா, நந்தினி அப்படி இப்படி ஓரளவுக்கு இருந்தாங்க. பட் சூர்யா வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாம ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமலே பார்த்தீங்கன்னாக்கா, அவர் பாட்டுக்கு இருந்தார். ஸோ இனிமே பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சூர்யாவுக்கும் நந்தினிக்கும் இடையில செம்மையான ஒரு லவ் ஸ்டோரி வந்து கிரியேட் ஆக போகுது. ஸோ அவங்க கையில அந்த மருதாணி வச்சு விட்டாங்க இல்லையா? ஸோ அப்பவே பார்த்துருப்பீங்க. அவங்க 2 பேருக்குள்ள அந்த லவ் கெமிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சுன்னு. பட் சிலர் வந்து பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோவோட லிங்க்கும் வந்து பின் பண்றேன். ஸோ அந்த வீடியோ பாருங்களேன். ஸோ இனிமே வந்து கொஞ்சம் சண்டை சச்சரவோட போன இந்த 3 முடிச்சு, இனிமே பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு லவ் ஸ்டோரீஸா வந்து கிரியேட் ஆக போது. என்னடா சுந்தரவல்லி இருக்காங்களே அப்ப எப்புட்றா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது. அதுவும் எப்புட்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்காக தான் இருக்காங்க இல்லையா? நம்ம சூர்யாவோட அப்பா. ஸோ இவரு பார்த்தீங்கன்னாக்கா, அழகா ஒரு பிளானையும் பண்ணியிருக்காரு. என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இனிமே இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் வந்து சுந்தரவல்லிய விட்டு கொஞ்சம் தள்ளி வைக்கணும். அதாவது அப்பப்போ வந்து வீட்ல இல்லாம வந்து பார்த்துக்கிட்டோம்னாவே, ஸோ அவங்க 2 பேரும் வெளில போனாங்களாவே நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி அவங்களுக்குள்ள வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத இவரு நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதுக்காக வந்து அழகா வந்து பிளான் பண்றாங்க. ஸோ இவங்க கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, ஸோ அதனால வந்து இவங்கள எங்கேயாச்சும் வந்து ஹனிமூனுக்கு அனுப்பிச்சு விடலாம். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்களுக்குன்னு அந்த லவ் வந்து இன்னுமே கொஞ்சம் அதிகமாகும். அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சூர்யாவோட அப்பா வந்து நெனைக்கிறாங்க. அப்பன்னா இது நம்ம கரெக்ட்டா பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு நல்லபடியா வந்து யோசிக்கிறாங்க. யோசிச்சதுல பார்த்தீங்கன்னாக்கா, இவருக்கு நல்லசா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு இது வந்து அமையுது. என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்ப இனிமே வந்து இவங்கள வந்து இங்கேருந்து வந்து நம்ம அனுப்பணும்னா, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ ஹனிமூன் பேக்கேஜுக்கு வந்து கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு வந்து கூப்பன் கிடைச்சு வந்து கொடைக்கானல் போற மாரி வந்து ட்ரிப் வந்து கிடைச்சிருக்கு. அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அ இவரே வந்து ஒரு இத சொல்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கொடைக்கானல் ட்ரிப்புக்கு வந்து எல்லா ஏற்பாடையும் வந்து பண்றாங்க. இத வந்து சூர்யா கிட்ட சொல்லும்போதும் நந்தினி கிட்ட சொல்லும்போது முதல்ல வந்து வந்து வேணான்னு தான் சொல்றாங்க. "இல்ல சார் எனக்கு வேணாம்" அப்படின்ற மாரி, "எதுக்கு நம்ம போய்க்கிட்டு வேணாம்" அப்படின்ற மாரி முதல்ல நந்தினி சொல்றாங்க. "இல்லம்மா நந்தினி நீ கொஞ்ச நாள் என் பையன் கூட இருந்து பாரு உனக்கு புரியும்" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஏன்னா இவங்க வந்து மத்தவங்க கிட்டலாம் நான் வந்து கொஞ்ச நாள் தான் இங்க இருப்பேன். ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் நான் போயிடுவேன் அப்படின்ற மாரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் கண்டிப்பா மாறணும்னு நெனச்சேன்னா, கண்டிப்பா வந்து இவங்க இங்கேருந்து போனா தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலம் ஐயர் நினச்சது வந்து கரெக்டு தான். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இவங்கள வந்து வெளில அனுப்பணும்னா, கண்டிப்பா வந்து இந்த விஷயம் நம்ம செய்யணும். அவங்க இதுக்கு ஒத்துக்கவும் வரணும் அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு, ஸோ இவங்க பண்ண அந்த இது பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாவும் ஒர்க் அவுட் ஆகுது. ஆனா சுந்தரவல்லிக்கு டவுட் வந்தா என்ன செய்யறது அப்படின்னு கேட்கும்போது தான், இந்த ஒரு பிளான வந்து இவரு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த மாரி ட்ரிப்புக்கு வந்து கெடைச்சிருக்கு அப்படின்ற மாரி சொன்ன உடனே, ஆரம்பத்தில எல்லாரும் வேணான்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? சுந்தரவல்லி என் பையன்லாம் அந்த மாரி போக்கூடாது அப்படி இப்படின்னு வந்து தையா தக்கான்றாங்க. அப்போ ட்ரிப்பு வேணாம் வீணா போகுமே அப்படின்னு சொன்ன பிறகு, இல்லம்மா நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு வந்து சூர்யா ஒத்துக்கிட்ட பிறகு வந்து, வேற வழி இல்லாம வந்து சுந்தரவல்லி வந்து ஒத்துக்கிட்டாய்ங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்க, இவங்க 2 பேருமே அங்க ஹனிமூனுக்காண்டி வந்து அங்க வந்து போறாங்க. சரி, அங்க போயிட்டு 2 பேரும் தனியா இருக்கும்போது கண்டிப்பா நெறைய வந்து மனம் விட்டு பேசுவாங்க இல்லையா? ஸோ, அப்படிதான் வந்து இவங்க 2 பேருமே அங்க வந்து மனம் விட்டு வந்து பேசுறாங்க. ஸோ, அவங்க பேசுற பேச்சிலயுமே பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு ரொம்பவே புடிச்சிருது. ஆல்ரெடி இருந்த லவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நந்தினிக்கு வந்து இனிமே வந்து நம்ம சூர்யா சார் மேல இன்னுமே அன்பு, இன்னுமே அது நல்லாவே அதிகமாகுது. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சூர்யா சார நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு இது வந்து தாட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நந்தினியோட மனசுல வந்து நல்லாவே வந்து பதியுது. சரி அப்பன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது வந்து, அவங்க ஒவ்வொண்ணா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சூர்யாவும் பார்த்தீங்கன்னாக்கா, அவருக்குள்ள வந்து இருக்கிற அந்த ஆசைகள வந்து ஒவ்வொண்ணா வந்து சொல்லவும், அப்ப 2 பேருடைய கெமிஸ்ட்ரி நல்லாபடியா தான் இருக்கு. அப்ப நமக்கு தான் இத்தன நாளா வந்து கொஞ்சம் தனித்தனியா இருந்து பிரிஞ்சுட்டு இருந்திருக்கோம். அப்ப நம்ம சரியா புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத நல்லபடியா வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க 2 பேருமே அழகா வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். ஸோ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்களும் வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வந்து மூவ் பண்ணாங்கன்னா, கண்டிப்பா வந்து இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அப்படி இப்படியே இருக்கவங்க 2 பேரும் ஒண்ணு சேருவாங்க. ஏன்னா சுந்தரவல்லியோட ஆட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எங்க போனாலே வந்து அடங்காது. ஏன்னா ஊருக்கு போனப்பயே பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் வந்து நந்தினிய வந்து ஏதாச்சும் ஒரு இது பண்ணி அவள அங்கேயே வந்து ஊர்லயே விட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு கொலை கேஸ்ல மாட்டி விட பார்த்தாய்ங்க. அதுலேருந்து எப்படியோ வந்து வந்துட்டாய்ங்க. அப்ப இதுக்கு மேல பார்த்தீங்கன்னாக்கா, இதுவும் போற இடத்துலலாம் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்க தான் செய்யும். அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சூர்யா தான் வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டு, நம்ம நந்தினி எல்லா விஷயத்துலருந்து காப்பாத்தணும்னு நெனைக்கிறேன். அது மட்டும் இல்லாம, நம்ம சுந்தரவல்லிக்கு இவங்கள சுத்தமா புடிக்கல. அது ஒரு மெயினான ஒரு
விஷயம். ஸோ இதுக்கு மேல அவங்களுக்கு எப்படி உங்கள புடிக்க வச்சு, ஸோ அவங்களும் ஒண்ணா சேர்ந்து இருப்பாங்க, ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்றத 3 முடிச்சு சீரியலோட அடுத்தடுத்த கன்டினியூட்டில பார்க்கலாம். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.